الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال تعالى في مكان آخر فإن آمنتم بمثل ما آمنوا فقد اهتدوا وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إلا புகழும் புகழ்ச்சியும் வீரனாகிய அல்லாஹ் அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீது மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார் மீது மற்றும் நம் அனைவரும் மீண்டும் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஜும்மாய் தொழுவதற்காக நாம் எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களையும் நம்முடைய இபாதத்துகளையும் மற்றும் நம்முடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக பிரார்த்தித்து என்னுடைய இந்த ஜும்மாயின் முதலுடைய ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய ஈமானை எப்படி நமக்கு வழங்கியிருக்கிறார் என்றால், எப்போதுமே ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் வழங்கவில்லை. ஒவ்வொரு மூமினை பொறுத்தவரைக்கும் ஈமான் அதிகரிக்கும், ஈமான் குறையக்கூடியதாக இருக்கும். நம்முடைய நம்பிக்கை ஒரு சில நேரங்களில் அதிகரிக்கும், ஒரு சில நேரங்களில் குறையும். ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனை இதை தெளிவுபடுத்துகிறார். இன்னமல் முஃமினூன், மூமின்கள் யார் தெரியுமா? இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் அவருக்கு ஓதி காட்டப்பட்டால் ஃபஸாதத்துஹும் ஈமான், ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும் என்பதாக சொல்லிக்கிறார். அப்ப அதிகரிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எப்போ கூடுமோ அப்ப என்ன செய்யுமா? குறையும் செய்யும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதெல்லாம் முஃமினுடைய ஈமான் குறையுமோ, எப்போதெல்லாம் ஒரு முஃமினுடைய நோக்கம் மாறிவிடுமோ, நம்முடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம படைச்சிருக்கிறான்னா அந்த படைப்பின் நோக்கம் என்ன? அவனை வணங்கி அந்த வணக்கத்தின் மூலமாக நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும், அல்லாஹ்வை மறுமை நாளில் நாம் பார்க்க வேண்டும். இந்த நோக்கத்தை மறக்கும் போது, அவன் மறந்து வாழும் போது, இப்படியெல்லாம் நீ மறக்கக்கூடாது, உன்னுடைய
தஆலா நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் என்னவென்றால், எப்போதெல்லாம் நம்முடைய ஈமான் குறைகிறதோ, எப்போதெல்லாம் நாம் பலகீனம் அடைகிறோமோ, அப்போதெல்லாம் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு முன்னுதாரணத்தை வழங்கியிருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முன்னுதாரணம் வழங்கியிருக்கிறார். யார்? நமக்கு முன் சென்றவர்கள். அது நபித்தோழர்கள் மட்டுமல்ல, நபித்தோழர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபர்கள் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான ஒரு முன்னுதாரணமாக ஆகியிருக்கிறார். எனக்கு என்னுடைய ஈமான் பலகீனம் அடையும் போது நான் முன் சென்றவருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். அப்ப பார்க்கும்போது எனக்கு என்ன சந்தோஷம் அடைகிறது? இவர்கள் ஈமான் இப்படி வலுவாக வாழ்ந்திருக்கிறார்கள், இவர்கள் உறுதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப நானும் இது போன்று என்னுடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய நோக்கத்தை நோக்கி நான் ஓட வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் மிகப்பெரிய உதாரணமாக வழங்கியது யார்? ஆசியா அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய வரலாறை நாம் படித்திருக்கிறோம். அல்லாஹ் யாருக்கு உதாரணம் சொல்கிறான்? மூமின்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதாரணம் சொல்கிறார். என்ன அந்த உதாரணம்? அப்படி என்ன அவங்க செஞ்சாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசாவை தூதராக அனுப்பி, ஃபிரௌன் இறைவன் அல்ல, உங்களை போல ஒரு மனிதன் தான், அவனை வணங்கக்கூடாது, என்னை மட்டும் வணங்கு என்கின்ற கட்டளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அதை மக்கள் எடுத்து வைக்கிறாங்க. அதை நம்பிக்கை கொண்டது யார்? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நம்பிக்கை கொண்டவுடனே என்ன நடக்குது? என்னென்ன தொந்தரவுகள் செய்ய வேண்டியமோ ஈமானை விடுவதற்கா ஃபிரௌன் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுக்கணுமோ எல்லா கஷ்டத்தையும் கொடுக்கிறான். எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறான்? அவனுடைய ஆடைகள் எல்லாம் களைந்து நிர்வாணமாக வைத்து கொதிக்கின்ற வெந்நீரை செய்யலாம், அப்படி மேல ஊத்துறான். ஈமானை நீ விடுன்னு சொல்லி, ஈமானை நீ விட வேண்டும் என்பதற்காக கொதிக்கின்ற வெந்நீரை அப்படி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஊத்துறான். அவங்க அந்த ஈமானுடைய நம்பிக்கையிலிருந்து நகரவில்லை. அவங்களுக்கு குறிக்கோளாக இருந்தது சொர்க்கம் தான். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிச்சிருக்கிறான். என்ன வாக்களிச்சிருக்கிறான்? இந்த ஈமானின் மூலமாக எனக்கு சொர்க்கத்தை வாக்களிச்சிருக்கிறான், நான் அதில் உறுதியாக இருப்பேன் என்பதாக அந்த கஷ்டத்திலே உறுதியாக இருக்கிறார். கடைசியில் என்ன செய்யறான்? ஒரு மலைக்கு அடிவாரத்துல அவங்கள அப்படி படுக்க வைக்கிறான். மலைக்கு உச்சியில ஒரு பாறையை வைக்கிறான். அந்த பாறையை உருட்டி விடும்போது சொன்னா, அந்த பாறை மேல வரதுலேருந்து கீழே மேல போடுறதுக்குள்ள ஈமானை விட்டு விடும். பாறை மேல மலையிலிருந்து உருட்டி உன்னை கொலை செய்ய போது நீ அதன் மூலமாக மன்னிக்க போகிறாய். அதற்கு முன்னால் நீ என்ன செய்யணும்? ஈமானை நீ விட்டுவிட வேண்டும், என்னை நீ இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல பாறை உண்டு வருது. இப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, எல்லாமே அல்லாஹ்விடையார்களே, இன்னைக்கு நம்ம எந்த அடிப்படையில் நம்முடைய ஈமானை வைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இங்க அவங்க செஞ்ச பிரார்த்தனை என்ன? ரப்பி இப்படி இந்த கப்பில் போய் வச்சிருக்காங்க. இறைவா, உன்னுடைய சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தார். அவங்க எதை ஆசையா வச்சாங்க, எதை அவர்கள் ஆர்வப்பட்டார்கள்? அல்லாஹ் தனக்கு ஈமானை கொடுத்த பிறகு, இஸ்லாமை கொடுத்த பிறகு, முழுமையான நம்பிக்கை கொடுத்த பிறகு, மரண தருவாயில் வரும்போது அவங்க செஞ்ச பிரார்த்தனை என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் எனக்கு என்ன வேணும்? வீடு வேணும். அந்த பாறை அப்படி உருண்டு வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அம்மையாருக்கு, அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்துடைய வீட்டை காட்டினார். நீங்க தான் வசிக்க போற, இங்க தான் இருக்க போற. அவன் செஞ்ச பிரார்த்தனையினால அல்லாஹ் சுப்ஹானஹு உலகத்துல என்ன தெரியுமா செஞ்சு காட்டினா, உன் வீட்டை பாரு, இந்த வீட்டுல தான் நீ இருக்க போற, இங்கதான் உன்னுடைய வாழ்க்கை அமைய போகுது, இங்கதான் நீ நிரந்தரமாக இருக்க போறவனாக இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசியா அலைஹிஸ்ஸலாமுக்கு காட்டினான். அவர்கள் ஷஹீதானார்கள். இது அடிப்படையான விஷயம். நீங்க பாருங்க, இந்த சம்பவத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு பாருங்க. நம்ம முன்னோர்களை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு நமக்கு இது
சொர்க்கம் தான் மிக முக்கியமான என்பதாக எண்ணம் கொண்டார்கள். அதனுடைய கற்பனையில் இருந்தாங்க. அந்த கற்பனையில தான் மரண தருவாயில மூத்தாக போனாலும் தெரிஞ்சுட்டு அவங்க கேட்டது, இறைவா உன்கிட்ட எனக்கு ஒரு வீட்டை கட்டி தந்து, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டு வேணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சொர்க்க வாழ்க்கைக்கு அழகான ஒரு முன்னுதாரணத்தை முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி யார் தெரியுமா? நம்முடைய நபி தோழர்கள், சஹாபாக்கள் நமக்கு அழகான ஒரு முன்னுதாரணம் எடுத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நம்பிக்கை கொண்டது போன்று, அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்கள் நம்பிக்கை கொண்டது போன்று அந்த குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள் குறைஷிகள் நம்பிக்கை கொண்டால் ஃபக்கத் இஹ்தது, அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். எங்க அல்லாஹ் நேர்வழி வச்சிருக்கிறாங்க. நீங்க நம்பிக்கை கொண்டது போன்று அந்த குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள் நம்பிக்கை கொண்டால் ஃபக்கத் இஹ்தது, அவர்கள் நிச்சயமாக நேர்வழி பெறுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேர்வழியை நமக்கு கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம அல்லாஹ் மட்டும் வணங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நபி தோழர்கள் எதன் பக்கம் ஓடினார்களோ, எதன் பக்கம் ஆசைப்பட்டார்களோ, எதற்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, எதன் பக்கம் அவர்கள் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வஸாரியு இலா மக்ஃபிரத்தின், உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், வ ஜன்னத்தின், சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் அல்லாஹ் கட்டளையிடுகிறானே, அந்த கட்டளையின் பக்கம் சஹாபாக்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் தவிர நம்முடைய வாழ்க்கையில சொர்க்கத்தை குறிக்கோளாக வைத்து, சொர்க்கத்தில் வாழக்கூடிய இன்பங்களை குறிக்கோளாக வைத்து நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை அடிப்படையாக அமைத்துக் கொள்ளவில்லை. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அனஸ் இப்னு நபர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு நபர் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்ல நமக்கு அடி விழுது. ஒரு கட்டத்துல முஸ்லிம்கள் மீது அடி விழுகிறது. எல்லாரும் என்ன செய்றாங்க? ஓடுறாங்க. பெரும் பெரும் சஹாபாக்கள் அந்த இடத்துல நிக்கிறாங்க. பெரிய பெரிய நபி தோழர்கள் எல்லாம் அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஏன்? போர்ல ஓடக்கூடாது. சில நபர்கள் ஓடி போறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம், பெரிய சஅத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க, அந்த இடத்துல நிக்கிறாங்க. சில முஸ்லிம்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்க அனஸ் இப்னு நபர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சஹாபாக்களுக்கு வழங்கியிருக்கிறான். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்க பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஸ்லிம்களே, எங்க ஓடுறீங்க? எங்க நீங்க ஓடுறீங்க? மரணத்தை கண்டு ஏன் பயந்து ஓடுறீங்க? நான் எங்க தெரியுமா இங்க உணர்கிறேன், இந்த இடத்துல நான் எதை தெரியுமா உணர்கிறேன்? இதோ தெரிகிறது, இந்த உஹது மலையுடைய அடிவாரத்திலிருந்து சொர்க்கத்துடைய அந்த வாசனை நான் உணர்கிறேன். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உணர்வை கொடுத்திருக்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் அளிக்கிறார்கள், உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்துடைய வாசனையை நுகரக்கூடிய ஒரு ஏற்பாடு அந்த இடத்துல செஞ்சுட்டான். அதனால தான் அவர் முஸ்லிம்கள் அந்த இடத்துல என்ன செய்றாரு? எல்லாரையும் ஆர்வமூட்டி எதிர் பக்கம் கூட்டி வந்தாங்க. எதிர் பக்கம் கூட்டி வந்தாங்க, ஊட்டு பக்கம், மரணத்து பக்கம் கூட்டி வந்தாங்க. அந்த இடத்துல அனஸ் இப்னு நபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகிறார்கள், மரணம் அடைகிறார்கள். எப்படி? எல்லா இடங்களிலும் காயமுடைய நபராகத்தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல ஷஹீதாகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு உதாரணத்தை கொடுத்து நமக்கு தெரியப்படுத்துறான். பாரு எப்படி அவங்க சொர்க்கத்திற்காக அவங்க ஓடினார்கள். சொர்க்கத்தை குறிக்கோளாக வைத்து தன்னுடைய அமல்களை, தன்னுடைய உயிரை இந்த மார்க்கத்திற்காக கொடுத்தார் என்பதாக நமக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்த உதாரணம் யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர். நம்முடைய வாழ்க்கையில நிறைய செல்வந்தர்களை பார்த்திருப்போம், நிறைய செல்வந்தர்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்திருப்போம். ஆனா முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு செல்வந்தர் பார்த்திருக்க முடியாது. நம்மள யாராவது ஒரு அத்தர் போட்டு வந்தா ஒரு தெருவுல அந்த ஸ்மெல் வருமா? எத்தனை செல்வந்தர்களை நம்ம பார்த்திருப்போம். நம்மள நிறைய பேர் நிறைய செல்வந்தர்களை பார்த்திருப்போம். அவர் அத்தர் போட்டிருப்பாரு. அந்த அத்தருடைய அந்த நறுமணம் அடுத்த தெருவுல அந்த வாசம் அடிக்குமா? அப்படிப்பட்ட செல்வந்தர்களை நாம் பார்த்தது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா முஸ்அப் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அப்படிப்பட்ட செல்வந்தராக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வீட்டுல போய் சொல்றாங்க, வீட்டுல போய் உம்மாட்ட போய் சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். என்ன கிடைக்குது? இப்படி சொன்ன உடனே முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு கிடைச்சது என்ன தெரியுமா? உம்மா ஆளை விட்டு அடிக்கிறாங்க. பையனை ஆளை விட்டு அடிச்சு உடல்ல ஒரு துணி கூட இல்லை. உடலில்
ஒரு துணி கூட இல்லாம அப்படி நிர்வாண முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஓடி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய செல்வந்தர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது போன்ற செல்வத்தை இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்கல. அப்படிப்பட்ட செல்வந்தர் ஓடி வராரு. எப்படி? உடல்ல ஒரு துணி கூட இல்ல. நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல இருந்து பார்க்கறாங்க. பார்த்து அழுது தன்னுடைய ஆடை அப்படி கழட்டி என்ன செய்றாங்க சொன்னா அப்படியே அவரை அரவணைத்துக் கொள்கிறாங்க. உடல்ல துணி இல்லாம வராங்க, அப்படியே அரவணைத்துக் கொண்டு முஸ்லிம்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஷஹீதின் அந்தஸ்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு அருளை அவர்கள் மூலமாக நமக்கு வழங்கினார். மதீனால எத்தனையோ நபர்கள் அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை அறிந்து கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, ஒரு நபியினுடைய வாழ்க்கையை எப்படி அல்லாஹ் அமைச்சிட்டான் தெரியுமா? அவருக்கு சொர்க்கம் கிடைத்தது. சொர்க்கத்தை அடையும் போது அவங்க சும்மா போகல, அவங்க சும்மா போகல. சொர்க்கத்தை அடைந்த அந்த நபியின் தோழர் வெறுமனே தன்னுடைய வாழ்க்கையில தான் அமல் செய்து விட்டு போகல. என்ன செஞ்சாங்க? அடுத்தவங்களுக்கு அந்த அமலை எடுத்து வைக்கக்கூடியவர்களா இருந்தார். அடுத்தவர்களுக்கு அந்த அமலை எடுத்து சொல்லக்கூடிய நபராக இருந்தார்கள். எல்லாருக்கும், எல்லா நபி தோழருக்கும் அந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க அல்லாஹ் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அல்லாஹ் மீது வைத்திருந்த நம்பிக்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல இடத்துல சொர்க்கத்துல தருவான். நான் அடிப்படையாக இந்த உலகத்துல முஸ்லிமாக வாழும்போது எனக்கு ஒரு அழகான வாழ்க்கையை நிச்சயமாக மறுமையில் எனக்கு ஏற்படுத்தி தருவான் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருந்த காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்படுத்தியிருந்தான். உல்பத் இப்னு ஸைத் என்ற நபித்தோழர், உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் போருக்கா, தபூக் போருக்கான என்ன செய்றாங்க? அனுமதி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கல. ஏன் அனுமதி கொடுக்கல? என்ன காரணம்? அரசாங்கத்துல உங்களை கூட்டு போறதுக்கு எந்த ஒரு பொருளாதாரம் இல்ல, வாகன வசதி இல்ல, ஆயுத வசதி இல்ல. தபூக்குங்கிறது ரொம்ப தூரம் போகணும். நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய அடிப்படையை வைத்துக் கொண்டு நீங்க வந்து கொள்ளுங்க. அரசாங்கம் எந்த உதவியும் செய்யாது. இந்த உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு ரொம்ப ஏழ்மையான நபித்தோழர், எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் நபி கெஞ்சுறாங்க, சில நபித்தோழர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க, எப்படியாச்சும் இந்த போருக்கு என்னை நீங்க கூட்டு போயிருங்க. சஹாபாக்களுடைய அந்த அர்ப்பணிப்பு பாருங்க. மார்க்கத்துக்கு என்னால என்ன பங்களிப்பு செய்யும்? மார்க்கத்திற்கு என்னால என்ன பங்களிப்பு செய்யும்? இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக நமக்கு ஒரு நாள் கொடுத்திருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் ஒண்ணுமே இல்லாத நபித்தோழர் நேரா ரசூலுல்லாஹ் போய் கெஞ்சுறாரு, போற கூட்டு போங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் முடியலங்கறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் கெஞ்சுறாங்க, எப்படியாச்சும் உங்க கொட்டகத்துல நான் ஏறிக்கிறேன், என்னை போற கூட்டு போங்கன்னு சொல்லி அந்த உல்பத் இப்னு ஸைத் எல்லாம் கேட்கறாங்க. யாருக்குமே வசதி இல்லை. அல்லாஹ் நமக்கு முழுமையாக ஒரு நாளை கொடுத்தான், 24 மணி நேரம். கொஞ்சம் யோசிங்க. நேற்று நம்ம ஒரு வியாழக்கிழமை முழுமையா அடைந்து விட்டு சென்று விட்டோம். இந்த 24 மணி நேரத்துல இறைவனுக்காக நாம் ஒதுக்கிய நிமிடங்கள் எத்தனை? தொழுகை விட்டுருங்க, அது நமக்காக செய்யறது. தொழுகை நமக்காக செய்யறது. அதை தாண்டி இந்த மார்க்கத்திற்காக நான் ஒதுக்கிய நேரம் இல்லை. இந்த 24 மணி நேரத்துல எனக்கு ஒதுக்கிய நேரம் எத்தனை? என் தூங்குறதுக்கு, என்னுடைய உணவுக்காக, என்னுடைய ஆடைக்காக, என்னுடைய பொழுதுபோக்காக எத்தனை நேரம் நான் ஒதுக்கி இருப்பேன்? மார்க்கத்திற்காக நான் ஒதுக்கிய நேரம் என்ன? உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு ஓடி போய் ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. கடைசியில் என்ன நடக்குது தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய இரவு இவங்க ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த இரவு என்னால போருக்கு போக முடியல, என்னால போருக்கு போக முடியல, அதனால நான் என்ன தெரியுமா செய்யறேன்? இன்றைய இரவுல எனக்கு யாரெல்லாம் என்னை அடித்தார்களோ, திட்டினார்களோ, ஏசினார்களோ, எப்படியெல்லாம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் மன்னித்து விடுகிறேன். என்னுடைய மானத்தை இந்த போருக்காக நான் தர்மம் செய்கிறேன். மானத்தை நினைச்சேன், இந்த போருக்காக தர்மம் செய்கிறேன். யாராச்சும் நீ அடிச்சிருப்பாங்களா, நான் மன்னிச்சிருவேன். என் மானத்துல விளையாண்டுருப்பாங்க, அவங்களை மன்னிச்சிருவேன். அதுதான் இந்த போருக்காக நான் செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம். அன்னைக்கு பிரார்த்தனை செய்யறாங்க. முடிஞ்சிட்டு ஃபஜ்ர் முடிஞ்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஐனல் முஸத்திகுல் லைலா. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஐனல் முஸத்திகுல் லைலா ரசூல் கேட்கிறாங்க, நேற்றிரவு தர்மம் செய்த அந்த நபர் எங்கே?
இவர் அமைதியா இருக்காரு. ஏன்னா நிறைய பேர் தர்மம் செஞ்சிருப்பாங்க, நிறைய பேர் தர்மம் செஞ்சிருப்பாங்க. இவர் தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்து செஞ்ச பிரார்த்தனை, தன்னுடைய மானத்தை விற்று விட்டார், மானத்தை சதக்காவ செஞ்சிட்டாரு. இங்க ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஐனல் முஸத்திக்குல் லைலா, நேற்றிரவு தர்மம் செய்த அந்த நபர் எங்க? அமைதியா இருக்கிறார். ரெண்டு தடவை கேக்குறாங்க, ஐனல் முஸத்திக்குல் லைலா, நேற்றிரவு தன்னுடைய சதகா செய்த அந்த நபர் எங்க? இந்த சஹாபி அமைதியா இருக்கிறாங்க. வேற யாரோ ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க சொல்லி மூணாவது ரசூலுல்லாஹ் எப்படி கேக்குறாங்க தெரியுமா? நேற்றிரவு தன்னுடைய மானத்தை தர்மம் செய்த அந்த நபர் எங்க? இந்த சஹாபி பயந்துட்டே முன்னாடி போய் நிக்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா? இல்லாமல் அல்லாஹ்வினுடையவர்களே, இத்தனை வருடங்களாக நாம் தொழுதுட்டு இருக்கோம், இத்தனை வருடங்களாக நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய பயம் என்ன தெரியுமா? இந்த தொழுகையும் இந்த நோம்பும் இந்த ஜும்மாவும் நான் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா அமலும் என்னை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்லுமா, என்னை சொர்க்கத்துக்குரியதாக ஆக்கிவிடுமா? அந்த பயம் நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ நேத்து ஒரு தர்மம் செஞ்சிய, நேத்து நீ ஒரு தர்மம் செஞ்சிய, அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க, உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அழுகுறாங்க? என்ன காரணம்? சொன்ன உடனே அந்த சஹாபி தன்னுடைய அழுகையை வெளிக்காட்டுறாங்க. அப்படி போகும்போது எல்லா நபர்களும், சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நபர்களும், எல்லா சஹாபாக்களும் கெட்டி அணைத்துக் கொண்டு அவங்க தன்னுடைய அழுகையை வெளிக்காட்டுறாங்க. காரணம் என்ன சொல்லுங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுறான், யாருக்கு தெரியுமா நாம் நன்மை ஏற்றுக்கொள்வோம், யாருக்கு தெரியுமா அவங்க செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வோம். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அமல் ஏற்றுக்கொள்வோம். எப்ப என்னுடைய அமல் என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அப்ப நான் யார் தெரியுமா? சொர்க்கவாசியாக இருக்கிறேன். அப்ப நான் யார் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு ஒரு அமலை ஏற்றுக்கிட்டா சொன்னா அல்லாஹ் எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான், நீ எங்க போவ? சொர்க்கத்துக்கு போவ, உனக்கு நான் சொர்க்கத்தை தர தயாராக இருக்கிறதாக ரப்பல் ஆலமீன் வாக்கு தருகிறான். நாம் இது போன்று எத்தனை பிரார்த்தனைகளை செய்திருப்போம், இது போன்ற நம்மிடத்துல எத்தனை பிரார்த்தனை செய்திருப்போம். அல்லாஹ் எப்படிப்பட்ட தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப 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 மென்மையானவன், ரொம்ப ரொம்ப இரக்கமுடையவன், நம்முடைய எல்லா விதமான குற்றங்களையும் மன்னிக்கக்கூடியவன், நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தர தயாராக இருக்கிறான். நாம் அதை சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு வரலாற்று சம்பவத்தை பாருங்க. நாம் நம்முடைய சொர்க்கத்தை எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவனாக இருக்கிறார் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு வரலாறாக இருக்கிறது. எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் இந்த வரலாற்றில் நமக்கு பதிவு செய்வார்கள். பனி இஸ்ராயீலுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு பெண்மணி வராங்க. இந்த பெண்மணி வந்து மூசா கிட்ட சொல்றாங்க, யா மூசா உதுல்லாஹ அய்யர்ஸுக்னி வலதா, மூசாவே அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. என்ன துஆ தெரியுமா? அல்லாஹ் எனக்கு குழந்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க. எனக்கு குழந்தை கிடையாது. ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? அல்லாஹ் கிட்ட நேரடியா பேசுவாங்க. அதனால சொல்றாங்க, மூசாவே நம்பிக்கை பாருங்க அந்த பெண்மணிட்ட, நீங்க அல்லாஹ்ட்ட போய் துஆ செய்யுங்க, எனக்கு குழந்தை வழங்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், யா மூசா இன்னி கதப்துஹா கீமா, நான் திரும்ப செஞ்சுட்டேன், அந்த பெண்மணிக்கு விதியில மலடி என்பதாக எழுதிவிட்டேன், அவ குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. யார் பதில் சொல்றா? அல்லாஹ் பதில் சொல்லி விடுறான். வந்து போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணிட்ட சொல்றாங்க. இந்த பெண்மணி அந்த பதிலை கேட்டு போய் திரும்பி வந்து நிக்கிறாங்க. திரும்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஆளுகள் கழித்து வந்து நிக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் யோசிங்க, யாராச்சும் ஒரு ஆளு அவ்வளவுதான் இவர் மூத்தாயிரம் சொல்றாரு, உடம்பு சரியில்லாத நபருக்கு ஒரு மூத்தாயிரம் சொல்றாரு, யார் சொல்றா? மருத்துவர் சொல்றாரு. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? உடனே நம்பிடுவோம். நீங்க யார் சொல்றா? அல்லாஹ் பதில் சொல்லி விடுறான். சொல்றது மனிதன் அல்ல, அல்லாஹ் பதில் சொல்றான். யார் மூலமா? நபியின் மூலமா பதில் சொல்லி விடுறான். என்ன பதிலே? மூசாவை இந்த பெண்மணி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நான் அக்கீமா மலடி என்பதாக எழுதிவிட்டேன். திருப்பி வந்து நிற்கிறான். 2 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து நிற்கிறான். அதே போல சொன்னாங்க, யா மூசா உதுல்லாஹ அய்யர்ஸுக்னி வலதா, அல்லாஹ்ட்ட போய் துஆ செய்யுங்க, அல்லாஹ்ட்ட போய் பிரார்த்திங்க, அல்லாஹ் எனக்கு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 2வது போறாங்க. மூசாவும் தன்னுடைய இறைவனை அறிந்திருக்கிறார்களே, அல்லாஹ் எப்படி தருவான்னு சொல்லி 2வது போய் படிக்கிறாங்க. அல்லாஹ் அதே பதில் சொன்னான், யா மூசா இன்னி கதப்துஹா கீமா, நான் ஒரு மலடி என்பதாக எழுதிட்டேன். அந்த அதே பதில் சொன்னான். அந்த பெண்மணி 3வது வாரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலே நம்மின் அன்புடையவர், எல்லாம் அல்லாஹ்விலே சொர்க்கம் நமக்கு மிக அருகில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இவர்கள் எல்லாம் முன்மாதிரி எடுத்துக்கொள்ள சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மூணாவது தடவை போய் நிக்கிறாங்க அந்த பெண்மணி. மூணாவது தடவை அதே பதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறான். சில ஆண்டுகள் கழித்து அந்த பெண்மணியை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. ஒரு குழந்தையோட பார்க்கறாங்க. ஒரு குழந்தையோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணியை பார்க்கறாங்க. பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யாருடைய குழந்தை? யாருடைய குழந்தை? அப்ப அந்த பெண்மணி சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு வழங்கிய குழந்தை, அல்லாஹ் எனக்கு கொடுத்த குழந்தை, நான் பெற்றெடுத்த குழந்தை. உடனே போறாங்க, அல்லாஹ் போய் நிக்கிறாங்க. 3 தடவை வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேக்குறாங்க. 3 தடவை வந்த இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அழகாக இதை பதிவு செய்யறாங்க தன்னுடைய புத்தகத்துல பிதாயா வ நிஹாயா என்கிற புத்தகத்துல. அழகான ஒரு சம்பவம் பதிவு செய்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 3 தடவை வந்து நிக்கிறேன். 3 தடவை என்ன பதில் சொன்னேன்? இன்னி கதப்துஹா கீமா கீமா கீமா, மறுபடி என்பதாக எடுத்து சொன்னேன். நீ இப்ப எப்படி இந்த பெண்மணிக்கு குழந்தை கொடுத்தாய்? எப்படி இந்த பெண்மணிக்கு நீ குழந்தை கொடுத்த? அப்ப அல்லாஹ் சொன்னான், யா மூசா, மூசாவே, குல்லமா தஅவுதனி இன்னி கதப்துஹா கீமா, அவன மறுபடி என்பதாக எழுதிவிட்டேன். ஆனா குல்லமா தஅவுதனி, அவளை நீ எப்படி தெரியுமா அழைத்தாள்? ஒவ்வொரு தடையும் நான் அவளுக்கு மறுபடி என்பதாக எழுதிய பிறகு அவள் ஒவ்வொரு இரவும் எப்படி தெரியுமா என்னை பிரார்த்தனை செய்தாள்? யா அர்ஹமுர் ராஹிமீன், யா அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டுபவனே, என் மீது நீ இரக்கம் காட்டிவிடு. யா ரஹீம், யா ரஹீம், யா ரஹீம், இரக்கம் காட்டுபவனே, இரக்கம் காட்டுபவன் என்பதாக என் பெயரை கொண்டு அழைத்தால் நானோ இரக்கம் காட்டுபவன் தானே. என்னுடைய அடியான் என்னிடத்திலே கையேந்தி கேட்கும் போது நான் எப்படி தராமல் இருப்பேன்? என்னுடைய இரக்கத்தை நான் காட்டிவிட்டேன், அந்த பெண்மணிக்கு நான் குழந்தையை வழங்கிவிட்டேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்கிறார் சொன்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசிப்போமா? அல்லாஹ்ட்ட நாம் மன்றாடும் போது, அல்லாஹ்ட்ட நம்ம கையேந்தி கேட்கும் போது, இறைவா எனக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துரு, இறைவா எப்படி அந்த நபித்துவத்துடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து உன்னுடைய குணக்காக வாழ்ந்தார்களோ அதே போன்று ஒரு வாழ்க்கை எனக்கு தந்து எனக்கு சொர்க்கத்தை தா என்று கேட்டால் அல்லாஹ் தருவானா தரமாட்டானா? நிச்சயமாக தருவான். அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனா அடிப்படையான விஷயத்தை நீங்க நம்ம மறந்துட்டு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விட்டு நம்மை தூரமாக்கிடுவான். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எதை நபித்துவத்தினுடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அதே போன்று நாம் அர்ப்பணித்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ நாஸி அஜ்மஈன். வ பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வ क़ால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமல் அஅமாலு பின்னியாத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் நமக்காக ஏற்படுத்தக்கூடிய சொர்க்கம் அதனுடைய வர்ணனைகளை பற்றியெல்லாம் நமக்கு குறிக்காட்டுகிறார். அது மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நமக்கு இறையத்துதர் தெளிவுபடுத்துகிறார்கள். நாளை மறுமை நாளில் நாம் அனைவரும் சொர்க்கத்தில் இருப்போம். சொர்க்கத்தில் இருக்கும்போது ஒரு மரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருப்போம். சொர்க்கத்துல நமக்கு தூக்கம் என்பதே கிடையாது. சொர்க்கத்தில் நம்ம தூக்க மாட்டோம். இங்கதான் நமக்கு தூக்கம் என்பது உண்டு. தூக்கம் என்பது ஒரு நோயில் பாதை என்பதாக கூறினார். மறுமை நாள்ல நமக்கு தூக்கம் என்பதே கிடையாது. நம்முடைய வேலை என்ன? சொர்க்கத்தில் நம்முடைய வேலை என்ன? சும்மா நம்ம பேசிக்கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம எப்படி இந்த உலகத்துல கழிக்கணும் நினைக்கிறோமோ அதே போன்றுதான் நாங்க கழித்து கொண்டோம். அப்படி ஒரு தடவை நம்ம எல்லாரும் ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். இப்படி பேசும்போது அந்த மரத்துடைய வேலை என்ன சொன்னா, அந்த மரம் நம்ம பேசுவதற்காக இந்த உலகத்துல நம்ம செஞ்ச அந்த சேட்டைகளை குறும்புத்தனங்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். இந்த மரத்துடைய வேலை என்ன? நம்ம பேசுறதுக்காண்டி இந்த உலகத்தை நீ அதை செஞ்ச, அங்க போன, இங்க போன, இந்த சட்டை பண்ண சொல்லி நாம் செய்த அந்த குறும்புகளை அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன செய்வோம்? பேசிக்கொண்டே இருப்போம். அப்படி பேசும்போது நம்மள ஒரு சில பேர் கேட்போமா, உலகத்துல நம்மோடு இருந்த நபர் எல்லா மஜ்லிஸ்லயும் எல்லா இடத்துலயும் எல்லா
அவர் எங்க அழைக்கும்? நம்முடைய நண்பர்கள் எல்லா இடங்களையும் உலகத்துல இருந்தாரு, ஆனா சொர்க்கத்தில் நம்மோட இல்லையே. அவர் எங்க கேட்டோம்னா நமக்கு சொல்லப்படுமா, அவர் எங்க இருக்கிறாரு? நரகத்துல இருக்கிறாரு. அவர் நரகத்துல இருக்கிறார். இந்த நபர் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு எப்படி வந்தாருன்னு சொன்னா, இந்த நபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புவான். நரகவாசிகள் எல்லாம் கேட்பாங்க, நேற்று வரைக்கும் நம்மோட நரகத்துல இருந்தாரு, இப்ப அவர் எங்க அப்படின்னு கேட்பாரு. யார் அவங்களுக்கு பரிந்துரை செய்தார்? எந்த நபி பரிந்துரை செய்தார்கள்? எந்த சித்திக் பரிந்துரை செய்தார்கள்? எந்த ஷஹீத் பரிந்துரை செய்தார் அவர் சொர்க்கத்துக்கு போனார் என்பதாக நரகவாசிகள் எல்லாம் தங்களுக்குள்ள கேட்பாங்களாம். அப்ப அவங்கள நபர்களுக்கு சொல்லப்படும், ஓஹோ சதீகோ, யார் தெரியுமா அவருக்கு பரிந்துரை செய்தார்கள்? அவருடைய நண்பர்கள் பரிந்துரை செய்தார்கள். சொர்க்கத்தில் பேசினோம், நம்ம போய் அல்லாஹ்ட்ட போய் நிற்போம், அல்லாஹ்ட்ட போய் அனுமதி கேட்போம், பரிந்துரைக்கா அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். நம்ம ஈமானை வைத்து, எதை அவர் கொண்டிருந்த ஈமானை கொண்டு அவங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்வோம், இறைவா இவருக்கு நீ சொர்க்கத்தை கொடுப்பதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பரிந்துரை ஏற்று அந்த நபருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸ் சொல்றாங்க, இஸ்தக்ஸிரு, நீங்க நல்ல நண்பர்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில நல்ல நண்பர்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க நம்ம எல்லாரும் யோசிக்கணும், இப்படி ஒரு நண்பர் நம்மிடத்தில் இருக்கானா? இப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு நண்பனை நான் வைத்திருக்கிறேனா? எனக்கு நல்லது சொல்லி தரக்கூடிய, அல்லது மறுமை நாள்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நான் நரகத்துக்கோ அல்லது அவள் நரகத்திற்கோ சென்று விட்டார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த நரகத்திலிருந்து நீ காப்பாற்றி செல்லக்கூடிய ஒரு நண்பனை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் என்பதாக நாம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிறரை தவறாக நினைத்து நினைத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாரையும் பத்தி தவறான எண்ணம், எல்லாரையும் பற்றி புற பேசக்கூடியது, இப்படி நாம் தவறுகளை செய்து செய்து நம்முடைய சொர்க்கத்துடைய வாழ்க்கையை பார்க்கணும். இப்போ பாருங்க, உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய எண்ணோட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஒருத்தர் மரணிக்கும் போது யாருடைய நெற்றியில் வேர்வை இருக்கிறதோ அவர் முஃமின். மூத்தாவாங்களா, அவங்க மூத்தாம ஜனாசால நெத்தில இருந்து வேர்வை இருந்து சொன்னா அது சொர்க்கவாசியுடைய அடையாளமாக இருக்கிறது, சொர்க்கவாசியுடைய அடையாளமாக இருக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். இந்த ஹதீஸை நம்ம கேட்ட உடனே நம்மள நிறைய பேர் எப்படி தெரியுமா நினைச்சிருப்போம், அல்லது கொஞ்சம் நபர் எப்படி தெரியுமா நினைச்சிருப்போம், அடுத்த ஜனாசா போகும்போது நெத்தியை போய் பார்க்கணும் அப்படிதான் நினைச்சிருப்போம் நம்ம. ஆனா நம்மள்ட்ட என்ன தெரியுமா இருக்காது, மூத்தாகும் போது இந்த நெற்றி வேர்வையோடு மரணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வந்திருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்த ஜனாசா போகும்போது அவன் நெத்தியை கண்டிப்பா பார்க்கணும் அப்படிதான் நினைக்கிறோமே தவிர நம்முடைய நல்ல எண்ணங்கள் எப்படி இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இது போட்டு நான் மரணிக்கும் போது என் நெற்றி நினைச்சணும், வேர்வையோடு நான் மரணிக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை விட்டு தூரமாக இருக்கும். அந்த சிந்தனை அப்படிப்பட்ட எண்ணத்தை விட்டு தூரமாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லா இடங்களிலும் தௌபாவுடைய வாசலை திறந்து வைப்பதற்காக நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார். ஒரு கிராமத்து போல அறிவி வருகிறார் பாருங்க, ரப்பல் ஆலமீன் நம்ம எப்படி எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். இன்னும் நமக்கு சொர்க்கத்துடைய வாசல் திறந்திருக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு கிராமத்து போல அறிவி வராரு, மாஷா அல்லாஹ், நல்ல உடல்நிலையோடு வராரு. சுவாசமாக அந்த கிராமத்து போல அறிவியை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கா கேட்கிறாங்க, காய்ச்சல் எதுவும் வந்திருக்கா கேட்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, காய்ச்சல்னா என்னன்னு கேட்கிறாரு, காய்ச்சல்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றாங்க, தோலுக்கும் அந்த மாமிசத்திற்கும் இடையே செல்லக்கூடிய ஒரு விதமான சூடு, தோலும் மாமிசத்திற்கு மத்தியில போகக்கூடிய ஒரு விதமான சூடு தான் காய்ச்சல். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு காய்ச்சல் வந்ததே இல்லை, காய்ச்சல் வந்ததே இல்லை. தலைவலி வந்திருக்கா கேட்கிறாங்க, தலைவலி உங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப திரும்பி தலைவலினா என்ன, மூளைக்கு பக்கத்துல நரம்புகள் இருக்கிறது, அந்த நரம்புகள் ஒரு காற்று வீசும் போது அந்த நரம்பு என்ன செய்யும், அசையும். அந்த அசையின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு வழிதான் தலைவலி என்பதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு இது வந்ததே இல்லை, தலைவலியும் வந்தது இல்லை. இவர் போகும்போது ரசூலுல்லாஹி என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க, சஹாபாக்கள் பார்த்து, யாராவது நரகவாசியை பார்க்கறத தான் இவர் பார்த்தாங்க. நரகத்திற்கு போகக்கூடிய நபரை பார்க்க வேண்டும் விருப்பப்படுறீங்கன்னா அவன் நீங்க பார்த்துக்கோங்க. ஏன், என்ன காரணம், அடிப்படை என்ன, அடிப்படையான ஒரு மனிதன் என்பது சர்வ சாதாரணமாக அவனுக்கு காய்ச்சல் கூட இல்லையா, என்ன வரும், ஒரு மூமினுக்கு தலைவலியா
வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை இந்த நிலையில தான் தூரமா வச்சிருக்கான். நமக்கு எப்போதுமே சோதனை கொடுத்துட்டு இருக்கான். நம்ம எல்லாருக்கும் என்ன வருது? ஏதாவது ஒரு நோயை அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்து நீ அருள் பக்கம் தான் இருக்கிற, தூரமா போயிடல. உனக்கு நான் என்ன செய்யறேன்? தலைவலியை கொடுக்குறேன், உனக்கு நான் காய்ச்சல் கொடுக்குறேன், ஒரு சின்ன நோயை கொடுக்குறேன். அந்த நோய் மூலமா நீ என்ன செய்யற? என் அருள் பக்கம் தான் நின்று இருக்க. இன்னும் உனக்கு சொர்க்கம் செல்ல வாய்ப்புகளை நான் தந்து கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய நோய் மூலமா தெளிவுபடுத்த. இன்னும்னா என் தௌபாவுடைய வாசலை திறந்து தான் வச்சிருக்கிறேன். இன்னும்னா என் அருளை திறந்து தான் வச்சிருக்கிறேன். நீ எப்பனாலும் நேசிக்கலாம் அதை அடைந்து கொள்ள என்பதாக வாய்ப்பு தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து விரும்புவது முழுமையாக நாம் ஒரு அடிப்படை முஸ்லிமாக வாழ்ந்து அடிப்படை முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு விரும்புகிறான். அதுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்படுத்தி அந்த நபித்தோடு நம்முடைய வாழ்க்கையில் முன்னுதாரணமாக எடுத்து நாம் செயல்படும் போதெல்லாம் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு அழகான ஒரு உலக வாழ்க்கையும் அந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அழகான ஒரு மன்னர வாழ்க்கையும் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கத்தையும் தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அனைவரும் ரப்புல் ஆலமீன் வழங்குவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நபித்தோர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் எங்கே சொர்க்கம் சென்றாலோ அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் வழங்குவானாக. அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய வாய்ப்பினை ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. أقول قولي هذا أستغفر وأستغفر للمسلمين والمسلمات إنه كان غفورا رحيما وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.